ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா vlogs. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, என்னோடய ஃபேவரட் ஹாபியான பெயிண்டிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற வந்து நம்ம கடவுள், அதாவது ஸ்டாச்சுக்கு வந்து ஒரு மணப்பலகை பண்ணலான்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அதனால் வந்து நான் கடையில் வாங்காமல் வீட்டிலே மணப்பலகை வந்து எப்படி பண்ணலான்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இன்றைக்கி கேன்வாஸ் போர்டு இருக்குது. உங்ககிட்ட கேன்வாஸ் போர்டு இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து அட்டைப்பெட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு பகுதியை வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திக்னஸ்க்கு வந்து நீங்கள் 2 லேயராக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது நல்ல திக்காகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பெயிண்டிங்கோ ட்ராயிங்கோ நீங்கள் வந்து அது மேலே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவரட் கோலம் எதுனாலும் நீங்கள் மணப்பலகையில் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ஒரு கோலம் பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச கோலம் தான். ஆனால் ரொம்ப 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 ஈஸியான கோலம். ஏன்னா எனக்கு அவ்வளோவா வந்து புள்ளி வச்ச கோலம் போட தெரியாதனால ஒரு சின்ன கோலம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் முடியும். அதாவது வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுற போர்டாகட்டும், நீங்கள் பெயிண்ட் பண்ணுற சின்ன சின்ன நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் ஐட்டம் கூட எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோ ட்ராயிங்கோ வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டுக்காண்டி வந்து சைடில் வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தோரணம் மாதிரி பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஐடியாஸ் தான் வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங். அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு சைடு அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பெயிண்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரைய தெரியலனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேசிங் பேப்பர், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வரைய போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த போர்டுக்கு மேலே வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பிக்சர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுட்டு பென்லேயோ நீங்கள் வந்து அந்த பிக்சர் மேலேயோ வரைஞ்சிங்கன்னா அதோட ட்ரேசிங் அப்படியே அந்த போர்டில் விழுந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கில் ப்ரஷஸ், நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ரஷஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரஷஸாக இருக்கணும். நல்ல பிராண்டடான டீசெண்டான குவாலிட்டியான ப்ரஷஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக பெயிண்டிங் வரும். ஸோ நம்ம பெயிண்டிங் பண்ணுறனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களா இருக்கிறப்போ அவங்க வந்து பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து பெயிண்டிங் பண்ணுறப்போ நிதானம், மொதல் விஷயம் நிதானம், அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அண்ட் பேஸ்ட் ஆன் கலர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க வந்து பார்க்குறாங்களோ அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களோட அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதனால தான் கிட்ஸை வந்து ட்ராயிங் பெயிண்டிங்கில் வந்து அதிகமாக அதாவது குழந்தையிலேருந்தே வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ கலர் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குறது வந்து கலர் பண்ணுறது. ஸோ கிட்ஸ் வந்து குட்டியாக இருக்கிறப்ப அந்த விஷயத்தை நம்ம பண்ணி அவங்களோட அப்சர்விங் கெப்பாசிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங், ட்ராயிங் என்ன வேணால் இருக்கட்டும், கிராஃப்ட், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ என்ன தான் நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்டும் தேவை. ஸோ அவங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ஹாபீஸை வந்து உங்கள் கிட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ட்ராயிங் வந்து ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் பெரியவங்களும் வந்து அப்பப்போ வந்து உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஃபேவரட் ஹாபியான ஏதாவது ஒரு விஷயம், ட்ராயிங் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஷட்டில் ஆட பிடிக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது பிடிக்கும், நாவல்ஸ் ரீட் பண்ணுறது பிடிக்கும்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ வந்து உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நீங்கள் அந்த விஷயத்தில் அப்டேட்டடாக இருப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பணப்பலகையில். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் மெரூன், க்ரீன் இந்த மாதிரி தான் நான் வந்து மலைப்பலகை பார்த்துருக்கேன். ஸோ அதனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றனால பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ணுறப்போ
நீங்கள் பெயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பேஸ்ட் பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேன்வாஸ் போர்டில் அடிக்கலாம். ஸோ ஆயில் பேஸ்ட் பெயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்கனாலே வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே ஆயில் பேஸ்டு அக்ரலிக் கலர்ஸ் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அது வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஆயில் பேஸில் இருக்கும். அதுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனியாக லிக்விட் இருக்குது, அது யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். இது வந்து நான் வாட்டர் யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா அக்ரலிக் பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அண்ட் ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கலர் எல்லாத்துக்குமே அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி ப்ரஷஸ் சூஸ் பண்ணுங்கள். மாதிரி முடித்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை வந்து வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ளைன் ப்ரஷஸ், அதாவது நீங்கள் வந்து வாட்டரில் டிப் பண்ணாத ப்ரஷஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆஃப் பெயிண்ட்டை வந்து எடுத்துருங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அண்ட் ஈவனாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு பிரைட்டன் அப் பண்ணுற என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து ஒரு ஹாபி அப்படின்றத வந்து எனக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஐ லவ் பெயிண்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி எத்தனை பேருக்கு பெயிண்டிங் பிடிக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ வில் ரிப்ளை ஃபார் தம், அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை அனுப்புவேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் அக்ரலிக் கலர்ஸில் ஒயிட் எடுத்து நான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்படி இந்த மாதிரி கோலத்தில் வந்து அழகாக நீங்கள் பொறுமையாக ப்ரிசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ப்ரிசில்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பெயிண்டிங் ப்ரஷஸில். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில ப்ரஷஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் சிசர்ஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈவனாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்குது, ஆயில் பெயிண்டிங் இருக்குது, தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்குது, அண்ட் ராஜஸ்தானி பெயிண்டிங் இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயிண்டிங் இருக்குது. நான் எப்போத்துலேருந்து பெயிண்டிங் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம் ட்ராயிங். அந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றக்காண்டி கையில் வச்சு பண்ணுறேன். ஸோ கிட்ஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல வந்து ரைட்டிங் டேபிளோ இல்லை வந்து ரைட்டிங் பேடோ வந்து அவங்க கையில் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வந்து பண்ணிக்கோங்க. ஒரே நாள்லே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நாள் கூட எடுத்து கூட நீங்கள் இந்த பெயிண்டிங் பண்ணலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ கோலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அழகாக வந்து முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸஸ் ஆஃப் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போடுறப்போ இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வராது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா கோலத்தை வந்து நான் வந்து எரேஸே பண்ணல, ஸோ அப்படியே நான் வந்து போடுறேன். ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது எனக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கிறப்போ ரங்கோலி சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரங்கோலி வந்து ரவுண்டாக தான் வரும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா மணப்பலகை வந்து நான் வந்து விநாயகருக்கு வந்து செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எங்கெங்கே பெயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழகாக வந்து இந்த தோரனுக்கெலாம் வந்து அழகாக பிங்க்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வேறு கலர் எதையுமே யூஸ் பண்ணல, வெறும் 2 கலர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து சூஸ் பண்ணுறப்பே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும், அதே நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட். ஏன்னா நான் இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற பெயிண்டிங் விலாக் வந்து இது தான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிட்ஸ்லேருந்து வந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு வந்து நான் வீட்டிலே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தது, ஒரு குட்டி பாக்ஸ். இது வந்து ஏதோ ஒரு ஜுவல்லரிக்கு தான் கொடுத்தாங்க, ஸோ இன்டிமேட் ஜுவல்லரி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கீழே வந்து க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹாட் கன் க்ளூ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்.
இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா புஷ்ஷஸ் வந்து இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் ஐட்டம் ஷாப்லேயே வந்து தனியாக புஷ்ஷஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மணப்பலகை புஷ்ஷஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க தந்துடுவாங்க. இல்லைனா நீங்கள் வந்து கிட்ஸ் வந்து க்ளே கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். ஸோ அந்த க்ளேயை வந்து ரோல் பண்ணி 4 பக்கமே க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அழகான மணப்பலகை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாச்சுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கோ இல்லை வந்து உங்களோட ஃபேவரட்டான கடவுளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாமல் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணப்பலகை செஞ்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எக்ஸஸாக உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சைட்ஸ்லாம் மணியெல்லாம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் கேன்வாஸ் போர்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பெரிய சைஸ்லேயே வந்து நீங்கள் வந்து 2-3 கோலம் போட்டு 2-3 ஸ்டாச்சு வச்சும் நீங்கள் வந்து அடுக்கி அழகாக வந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.